உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறவே முடியாத திமுகவுக்கு பாஜகவை விமர்சிக்க உரிமை இல்லை என்று பாஜக மகளிர் அணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் 1996ஆம் ஆண்டிலேயே பாஜக காலூன்றிவிட்டது. கோவையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், 240 என்பது மோடியின் வெற்றி இல்லை, மோடியின் தோல்வி. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆதரவில்தான் மோடி பிரதமராகி இருக்கிறார் என பேசியிருக்கிறார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையானதை விட அதிகமாக 293 இடங்களில் வென்று ஆட்சி அமைத்துள்ளது. நாட்டின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக மோடி பிரதமராகியிருக்கிறார். 62 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்த்தப்பட்ட சாதனை இது. முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினரும் அவரது கூட்டணி கட்சி தலைவர்களும் பாஜக தோற்றுவிட்டது போலவும் இண்டி கூட்டணி ஆட்சி அமைத்துவிட்டது போலவும் கொஞ்சமும் கூச்சமின்றி பேசி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது என்று கோவை பொதுக்கூட்டத்தில் சிலர் பேசியிருக்கின்றனர். அந்த கோவையில் போட்டியிட்டுதான் நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன். ஆனால் கோவை மாவட்டத்தில் திமுக கூட்டணிக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. 1996 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டு பத்மநாபபுரம் தொகுதியில் வென்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது. அன்றே தமிழகத்தில் பாஜக கால் பதித்து விட்டது. 2014 மக்களவைத் தேர்தலில் திமுக, அதிமுக இல்லாமல் பாஜக கன்னியாகுமரி தொகுதியில் வென்றது. திமுகவுக்கு எதிரான கட்சிகள் கூட்டணி அமைக்காமல் பிரிந்து போட்டியிட்டதால் தான் திமுக கூட்டணி 40க்கு 40 இடங்களில் வென்றது. இது முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைவருக்கும் தெரியும். 1957 இருந்து தேர்தலில் போட்டியிட்டு வரும் திமுக ஒரு தேர்தலில் கூட தனித்து போட்டியிட்டதில்லை. பலமான கூட்டணி அமைக்காமல் போட்டியிட்ட தேர்தல்களில் திமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆனால் திமுக சொந்த காலில் நின்று வெற்றி பெற்றது போல கோவையில் முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட தைரியம் இல்லாத ஒரே கட்சி திமுக மட்டுமே. ஒரு தேர்தலாவது தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று அதன் பிறகு பாஜகவை ஸ்டாலின் விமர்சிக்க வேண்டும். கூட்டணி கட்சிகளின் தயவால் வெற்றி பெற்ற பிறகும் கூட்டணி கட்சிகளை அமைச்சரவையில் சேர்க்காமல் தனித்து ஆட்சி அமைக்கும் கட்சிதான் திமுக. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. காங்கிரஸ், பாமக ஆதரவுடன் தான் ஆட்சி அமைத்தது. ஆனால் காங்கிரஸ் பாமகவை அமைச்சரவையில் சேர்க்கவில்லை. மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மாறாக ஆட்சி அதிகாரத்தை ஆணவத்துடன் பிடுங்கிக் கொண்ட திமுக பாஜகவை நோக்கி ஆணவத்துடன் செயல்படுவதாக கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது. கூட்டணி இல்லாமல் வென்றால் தனித்து ஆட்சி அமைப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. கூட்டணி இல்லாமல் வெல்லவே முடியாத திமுக தனித்து ஆட்சி அமைப்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. எனவே மக்கள் தீர்ப்புக்கு பதிலளிப்பதாக இருந்தால் இனியாவது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் திமுக இடம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மற்றவர்களுக்கு பாடம் எடுங்கள் என்று வானதி கூறியுள்ளார்.